மகா, என்ன இருந்தாலும் சம்பள பணத்தை உன் குடும்பத்துக்கு கொடுக்க முடியலங்கிறதுக்காக வேலையை விட்டியான்னு அம்மா உன்னை பார்த்து அப்படி சொல்லியிருக்க கூடாது. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து பல தடவை நீ உன் நல்ல குணத்தை காட்டினதுக்கு அப்புறமும் அம்மா உன்னை பத்தி இப்படி சொல்றாங்கன்னா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. அம்மா சில நேரம் நம்மள அன்பால திக்குமுக்க ஆட வச்சிருவாங்க, சில நேரம் இப்படிதான் தேல் மாதிரி கொட்டிடுவாங்க. சச்சா, அத்தைய பத்தி அப்படிலாம் பேசாதீங்க. அவங்க என்ன பத்தி சொல்லும்போது எப்பவுமே நீ பொய் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கைய இன்னைக்கு நீ உடைச்சிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அத்தை கிட்ட பொய் சொல்லி அவங்க கோபத்துக்கு ஆளானது நாம தானே? அதுக்கு நீ என்ன வேணா சொல்லலாமா? அது மட்டும் இல்லாம வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு பிரச்சனைங்க வந்தாலும் பொண்ணுங்க அதை பொறுத்துக்கணும், ஆனா பார்க்குற வேலையை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு அம்மா சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியலமா. இங்க பாருங்க, அத்தை சொல்றத அப்படியே நேரடியா எடுத்துக்கிறதுனால தான் அவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு குத்தமா படுது. அத்தை ஏன் இப்படி பேசினாங்க, எதனால கோவப்படுறாங்கன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அவங்க மேல நமக்கு கோவமே வராது. இவ்ளோ பேர் இருக்கிற குடும்பத்தை நிர்வாகம் பண்றது சாதாரண பொறுப்பா? நிரந்தரமான வருமானம் வராத நிலைமையில அவங்க பொறுப்பை நாம ஏத்துக்கிட்டோம்னா நம்மளால ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அத்தையா இருக்க போய் தான் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இந்த குடும்பத்தை அவங்க கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா மனசு கஷ்டப்படும் தானே வேலை போன விஷயத்த மறைச்சோம். நாம அவங்க கிட்ட பொய் சொன்னோமா மறைச்சோமாங்கிறத விட அவங்களுக்கு அடுத்த மாசம் சம்பளம் வருமா வராதாங்கிற கவலை தான் பெருசா தெரியுது. அதுதான் கோவத்துல அவங்கள அப்படி பேச வைக்குது. நீங்க அத்தை சொல்றது எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க.